திருட்டு போன ஜெயலலிதா அவர்களின் நகை. ஜெயலலிதாவை 63 கோடி கொள்ளை வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேஸை போட்டால் இவன் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கான்னு இப்போ கணக்கு பார்க்கணும். நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, திருடியது யார் நாட்டுக்கு தெரியணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெயலலிதா அவர்களை கைது செய்யும்போது காவல்துறையில் இருந்தேன், இந்த கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெளியிலேருந்து பாண்டி பசாரிலேருந்து எல்லா நகைகளையும் வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து டிவியில் காமிச்சு இவ்வளோ நகையும் ஜெயலலிதா நகைன்னாங்க. செருப்பெல்லாம் காமிச்சாங்க, எல்லாத்தையுமே காமிச்சாங்க. அப்போவே ஊரை ஏமாத்தினாங்க. கேட்பதற்கு ஆள் இல்லை. எங்களை போன்றவர்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம், வாயை திறக்க முடியாது. இங்கே நாங்கள்லாம் வெளியில் இருந்தோம். அதிமுககாரன் எவனுக்கு உருப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் எவனுமே அன்றைக்கி உருப்படி கிடையாது. எவனும் வாயை திறக்கலை. அந்த அம்மாவை ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. கருணாநிதி ஃபோன் பண்ணி அங்கேருந்து நகையை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு எல்லாத்தையும் கொண்டாந்து டிவியில் காமிச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பண்ணார். பண்ணணுன்னு இந்த குன்ஹா பெரியவர் மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தீங்க. இங்கேருந்து நகை தீர்ப்பு வந்தது. தீர்ப்பில் குன்ஹா சொன்னார், இவங்கெல்லாம் ஜட்ஜுப்பா நாட்டில், கேவலம் நீதிபதிகள். என்னென்னா, குன்ஹா தீர்ப்பை எடுத்து பாருங்கள். ஜெயலலிதா அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகள் 28 கிலோ. குன்ஹாவோட தீர்ப்பில் இருக்குது. யார் வேணாலும், திமுக காரன் வேணாலும் போய் ஜட்ஜ்மெண்ட்டை பாரு. மீட்கப்பட்ட நகை 28 கிலோ தீர்ப்புப்படி. இங்கேருந்து கணக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை 28 கிலோன்னு கணக்கு போட்டான். வீட்டிலேருந்து எடுத்த நகையில் எவ்வளோ திருடுனான்னு தெரியலை. வீட்டிலேருந்து மீட்கப்பட்ட நகையில் இவங்கெல்லாம் எவ்வளோ திருடுனாங்கன்னு தெரியாது. அது ஒரு பெரிய கதை. காவல்துறையில் நகையை மீட்டு கொடுக்கறதுல மிகப்பெரிய ஊழல் நடக்கும். அது சொல்கிறேன். மீட்கப்பட்ட நகை 28 கிலோ தீர்ப்பை படிச்சுக்கோங்க. இன்றைக்கி பெங்களூர் நீதிமன்றம் 2 நாட்களாக அதெல்லாம் நகையெல்லாம் சரிபார்த்து தமிழ்நாடு அரசாட்ட ஒப்படைக்கிறான். என்ன கொடுக்குறான்? நகைகள் லிஸ்ட்டு 27 கிலோன்னு கொடுக்குறான். 1 கிலோவை திருடினது யார்? நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும், குன்ஹாவும் பதில் சொல்லணும், இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் சொல்லணும், ஸ்டாலின் பதில் சொல்லணும். அவங்க அப்பா பண்ண வேலை தான். மீட்கப்பட்ட 28 கிலோவில் 1 கிலோ ஜெயலலிதா அவர்களின் நகையை திருடியது யார்? திருட சொன்னது யார்? பதில் வேணும். எதுக்கு கொடுத்தான் தெரியுமா நகையை? பெங்களூர்லேருந்து ஆர்டிஐயில் ஒருத்தன் போட்டு சொன்னான் எல்லாத்தையும். ஏன்னா பெங்களூர் இந்த இதை தீர்ப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கை வந்து பெங்களூர் நீதிமன்றம் தான் நடத்துச்சு. கிழிச்சது, பெரிய கிழிச்சு. 5 கோடி ரூபா பெங்களூர் நீதிமன்றத்துக்கு, பெங்களூர் அரசாங்கத்துக்கு கொடுக்கணுன்னா தீர்ப்பில். பெங்களூர் அரசாங்கத்துக்கு 5 கோடியான் சொன்னான். அப்போ ஆர்டிஐலேருந்து கேட்டான், தீர்ப்பில் 5 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், இந்த நகைகள்லாம் விற்று கொடுங்கன்ன உடனே நகைகள் அப்போ தான் சரி பார்த்தான். குன்ஹா போனதுக்கப்புறம், ஓய்வு பெற்றதுக்கப்புறம் நகைகளை சரி பார்த்தாங்க. நகைகளை சரி பார்க்கும்போது இடிக்குது. ஏற்கனவே சொன்னேன். உடனே அவன் பயந்துட்டான். பெங்களூர் நீதிமன்றம் இதை போய் ஏலத்துக்கு விட்டு நம்ம 5 கோடி எடுக்க போனோம்னா இதில் குறைகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். திருடினவன் எவனோ? ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கருணாநிதி இருக்கும்போது 28 கிலோன்னு அனுப்புனாங்க. அங்கே அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நிறுத்து வாங்கியிருக்கணும், எடை போட்டு வாங்கியிருக்கணும். கொடுத்தவன் திருடன் எடை போட்டு வாங்கியிருக்கணும்ல. அங்கேயே பெரிய கோட்டை விட்டாங்க, அப்படியே வாங்கி வச்சாங்க. இப்போ அந்த 5 கோடிக்கு ஏலம் விடலான்னு கணக்கு எடுக்கும்போது நகை குறைஞ்ச உடனே பயந்துட்டு பெங்களூர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாடே, நீ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஒப்படைச்சிரு. அவன் திருடனா, இங்கே நம்மகிட்ட இருந்தவன் திருடுனானான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நகைகள் அவன் திருப்பி கொடுத்ததுக்கு காரணமே நிறைய வித்தியாசம் வருது. இவங்க கொடுத்ததுக்கும் அதுக்கும். இப்போ 27 கிலோ கைப்பற்றப்பட்டது, 28 கிலோ ஆதாரம் இருக்குது, தீர்ப்பப்படுங்க. இன்றைக்கி 27 கிலோனா 1 கோடி நகைகளை திருடிய வரையா? இங்கே தமிழ்நாடுலேருந்து இங்கேருந்தே திருடி 1 கிலோவை குறைச்சி அனுப்புனீங்களா? இல்லை நகையை கூடுதலாக மதிப்பு போட்டு அனுப்புனீங்களா? நாட்டுக்கு பதில் சொல்லணும். 28 கிலோ மட்டும் இப்போ தான் பத்திரிக்கையில் போட்டிருக்கான். 27 கிலோன்னு. 800 கிலோ சில்வர், வெள்ளி ஜெயலலிதாவிடமிருந்து கைப்பற்றதாக குற்றப்பத்திரிகையில் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்லேயும் இருக்குது. தீர்ப்பில் 800 கிலோ வெள்ளிக்கு கணக்கு கொடுக்கல. அதில் எவ்வளோ கொள்ளை வச்சாங்கன்னு தெரியல. இவன் இங்கே இருக்கிற மாட்டிச்சான், அங்கே இருக்கிற மாட்டிச்சானா. 800 கிலோ வெள்ளி கணக்கு கொடுங்க. 750 செருப்பு கணக்கு கொடுங்க. இப்போ எத்தனை செருப்பு இருக்குது கணக்கு கொடுங்க. 10,500 சேலைகள், அதில் எத்தனை சேலை சுருட்டுனீங்க கணக்கு கொடுங்க.
91 கை கடிகாரம், அதையும் கணக்கு கொடுங்க. வெறும் நகையை மட்டும் சொல்லியிருக்காங்க, 27 கிலோ, 1 கிலோவை அடிச்சிட்டாங்க. இப்போ இதை கேட்ட உடனே உங்களுக்கெல்லாம் வரும், இத்தனை இது ஜெயலலிதாவுக்கு தேவையா, எதுக்கு இவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கட்சிக்காரவங்க அவரை பார்க்க வர்றவங்கெல்லாம் பரிசு கொண்டு வருவாங்க, ஒவ்வொரு பரிசு கொடுப்பாங்க. அதில் நிறைய பேர் நகைகளாக கொடுப்பாங்க, நல்ல நல்ல நகைகளாக. பிறந்த நாளுக்கு வரும்போது நகைகள் கொடுப்பாங்க, அவங்கள சந்திக்க வரும்போது நகைகள் கொடுப்பாங்க, சேலைகளாக கொடுப்பாங்க. நிறைய பேர் திருமண நாளுக்கு வந்து பார்க்குறவங்கெல்லாம் சேலைகளாக கொடுப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கெல்லாம் செருப்புகளாக கொடுப்பாங்க, வாட்ச் கடிகாரங்களாக கொடுப்பாங்க. இப்படி சேர்ந்தது தான் இந்த நகை. இதையும் ஒரு பெண் வந்து 10,500 சேலை போட முடியுமா? 10,500 சேலை அவங்க வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் பரிசு பொருளாக வந்தது. அதை திருடனா இவன், அந்த அம்மாவை திருடினாங்கன்னு சொல்லி 63 கோடின்ட்டு திருடனவன் பூரா இவன். இது எப்படி காவல்துறையில் எப்படி திருடுவாங்கன்னு சொல்கிறேன். காவல்துறையில் ஒரு குற்றவாளி பிடிபடுவான், எல்லா உண்மையும் சொல்லிட போகிறேன். நாட்டில் என்னென்ன அநியாய அக்கிரமம் நடக்குது, காவல்துறையில் என்ன இந்த அக்கிரமத்தை சொல்கிறேன். நிறைய பேர் நகை திருடு போயிடும். திருடு போன உடனே ஒரு நாள் ஒரு 6 மாதம் கழித்து அந்த குற்றவாளி பிடிபடுவான். குற்றவாளி பிடிபட்டோன்னா, எங்கடா நகை வச்சுருக்க, நகை எங்கெங்கே வச்சோன்னா அந்த நகைகள் எல்லாம் போய் மீட்டுடுவான் போலீஸ். மீட்டுட்டா நிறைய பேர் புகார் கொடுத்துருப்பாங்க, என் வீட்டில் நகை கொள்ள போச்சு, இது போச்சு. அந்த மீட்ட நகையெல்லாம் அந்தந்தவனுக்கு கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். கைரேகைகள் எந்தெந்த குற்றங்களில் கிடச்சி ஒத்து போயிருக்கு அந்த லிஸ்ட்டை போலீஸ் எடுப்பான். ஒரு 10-20 இதில் வந்து கைரேகைகள் கிடைச்சதுன்னா அதை மறைக்க முடியாது, ஏன்னா சாட்சி இருக்குது. அவங்களுக்கு மட்டும் நகை போயிடும். கைரேகைகள் கிடைக்கலைன்னா அந்த நகை அம்போ அமைக்கிடுவாங்க. இதில் உயரதிகாரிகள் ரோல் ரொம்ப இருக்குது. உயரதிகாரி என்ன பண்ணுவான், அவனுக்கு வேண்டிய ஆள் செயின் ஸ்நாச்சிங், நகையை பறிச்சுட்டு போயிட்டாங்க, அது வேறு வழக்கு. பறிச்சவன் வேறு திருடன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வேண்டிய ஆளுப்பா, அதை பார்த்து கொடு. ஆக வேறு ஒரு வழக்கில் பிடிபட்டு நகை வந்தது பாருங்கள், இந்த நகையை அவனுக்கு கொடுப்பான். பாவம், இழந்தவன் காடு, அவ்வளோதான். எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரி எல்லாம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, திருடியவனிடமிருந்து மீட்டப்பட்ட நகைகள் இருக்கும்போது ஒரு பகுதி அவர் எடுத்துக்குவார், கீழ் லெவல்லே ஒரு பகுதி அவர் எடுத்துக்குவார், மீதியை கொடுங்க. இப்படி போகும். காவல்துறையில் திருடி மீட்கப்பட்ட நகைகளையே இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடக்கும். பாதிக்கு மேலே ஒழுங்காக போய் சேராது. இந்த மீட்கப்பட்ட நகைகள்னு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதே பாண்டி பஜாரிலிருந்து புது புது நகைகளை கொண்டாந்து டிவியில் காமிச்சு, குற்றவாளி பிடிபட்டான், இத்தனை நகைகள் மீட்கப்பட்டனன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்டு நகையை திருப்பி கொடுக்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டு, கைரேகைகள் டேலியானது. அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, புது நகையாக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க வெளியில் வரும்போது அந்த நகையை வாங்கிக்குவாங்க. அவங்க என்ன சார்பாங்க, கோர்ட்டு மூலமாக தான் வாங்கணும், டிவிக்காக போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2001 நான் காவல்துறையில் இருக்கும்போது இதை வெளியில் கொண்டு வந்தேன். இப்படி அக்கிரமம் நடக்குது. ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அந்த நகைகள்லாம் டிவியில் காமிக்கிற நகைகள்லாம் எப்படி கொல்லைப்புறமாக மறுபடியும் பாண்டி பஜார் கடைக்கு போகுது, டி நகர் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகுதுன்னு அவங்கள வாட்ச் பண்ண சொல்லி அதை கண்டுபிடிச்சாங்க கரெக்டாக. நான் இப்போ உங்களுக்கு பொதுமக்களுக்கு நகையை கொடுத்து கொஞ்ச நேரத்தில் டிவியில் காமிச்சிட்டு திருப்பி நகை கடைகளுக்கு கொண்டு போனதை பத்திரிக்கைக்காரவங்களுக்கு நான் காட்டி கொடுத்தேன்.